ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது ரெண்டு விதமாக பீப்புள்கிட்ட இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு கேம்பிளிங். ஸோ இதில் நம்ம மணி போட்டு லாஸ் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்கு. ஈவன் 95% ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு பீப்புள். அண்ட் செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நான் ஷேர் மார்க்கெட் போனோடனே எனக்கு வந்து பரியருக்கு 100%, 200%, 1 lakh போட்டால் வித்தின் ஒரு 1 year 2 yearல அந்த 1 lakh வந்து 3 lakh கன்வெர்ட் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்க பீப்புள். இந்த ரெண்டு மைண்ட் செட்டோட ஷேர் மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா யூ கம்ப்ளீட்லி ராங். வை இதை தாண்டி ஒரு பெட்டரான வே அப்படிங்கிறது இருக்கு. நான் ஷேர் மார்க்கெட்ல ஆல்மோஸ்ட் 6+ years இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல நிறைய மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது நான் பாஸ்ட்ல பண்ணியிருந்தேன். பட் ரீசெண்ட் டேஸ்ல அந்த மிஸ்டேக்லாம் பண்ணாம ப்ராப்பரான ஒரு ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்கேன். நான் லாஸ்ட் இயர்ல மட்டும் பாத்தீங்கன்னா 50% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத எடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ல இருந்து. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இட்ஸ் லைக் அ குட் ரிட்டர்ன். ஸோ அந்த நாலேஜ் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி லைக் பிகினர் அண்ட் இன்டர்மீடியட் பர்சனுக்கான ஒரு வீடியோ. நீங்க வந்து எக்ஸ்பர்ட் லெவல் வீடியோ வந்து பாக்குறீங்க, இல்ல வந்து ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ப்ராப்பரான ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ் இல்ல ஒரு ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பத்தி நீங்க ரிசர்ச் பண்றதுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு திங்க் பண்ணீங்கன்னா நோ, அந்த மாதிரி இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் பிகினர் அண்ட் இன்டர்மீடியட் பர்சன். ஸோ நீங்க அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட இந்த வீடியோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பெட்டர் ஸ்கிப் த வீடியோ. பட் இஃப் யூ ஆர் கம்ப்ளீட் பிகினர் அண்ட் எனக்கு வந்து பிகினர் லெவலில் கொஞ்சம் எனக்கு விஷயங்கள் தெரியும் அப்படின்னா without wasting time, let's get into the video. This is Abhin. Welcome to my channel. Okay, இதுல வந்து நான் 4 levels of investment அப்படிங்கறத பிரிச்சு வச்சிருக்கேன். அந்த லெவல்ஸ்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி அந்த லெவல்னா என்ன, அது என்ன லெவல்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி SIP அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். SIP அப்படின்னா ஒரு அமௌண்ட்டை மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணிட்டே போறதுதான் SIP அப்படின்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ப்ராப்பரான டெஃபினேஷன் அப்படிங்கிறது நிறைய வரும். பட் சிம்பிளா சொல்லணும்னா மந்த்லி ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் கால்ட் SIP. அண்ட் ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு நிறைய அமௌண்ட் சேவ் ஆயிருக்கு, இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் ஆகும்போது காம்பவுண்டிங்ல ப்ராப்பரா இருக்கு, உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரும். நீங்க சிம்பிளா வந்துட்டு ஒரு ஸ்டாக்ல 1 lakh பல்கா போடாம நீங்க மந்த்லி உங்க சேலரிலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து போட்டே வந்தீங்கன்னா தட்ஸ் கால்ட் SIP. இதுல நிறைய பேர் பண்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் மந்த் ஃபர்ஸ்ட் எனக்கு சேலரி வந்த உடனே அன்னைக்கு ஈவினிங்கே போயிட்டு நான் ஷேர் மார்க்கெட்ல ஒரு அமௌண்ட்ல வந்து ஒரு ஸ்டாக்லயோ இல்ல வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. தட்ஸ் குட் ஒன்லி. பட் இதை விட நம்ம பெஸ்டா பண்ண முடியும். அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ வந்து லெவல்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். பிஃபோர் தட் டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் எம்ஸ்டாக். எம்ஸ்டாக் அப்படிங்கிறது ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ இது ஒரு அட்ராக்டிவான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ரோக்கரேஜ் தான். 0 அமௌண்ட்ல நீங்க வந்து இவங்க கிட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். லைக் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நீங்க வந்துட்டு ஒரு ஸ்டாக் வந்து லாங் டர்ம்க்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் எம்ஸ்டாக்ல போயிட்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு ஜஸ்ட் நீங்க உங்களுடைய நம்பர் கொடுத்து அதில் கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட், டைரக்டாக அந்த ஸ்டாக்கை பை பண்ணி வந்து டெலிவரி ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறதுக்கு IPO வாங்குறதுக்கு எந்த விதமான அமௌண்ட் நீங்கள் பே பண்ண வேணாம். இது இல்லாமல் நீங்கள் வந்து இன்ட்ராடேல ட்ரேட் பண்ண நினைக்கிறீங்க, இல்லை வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ல வந்து நான் ட்ரேட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா அண்ட் கரன்சி வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதில் பண்ணணும். லைக் வந்து 999 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த ஒன் டைம் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா லைஃப் டைம் 0 ப்ரோக்கரேஜே கிடையாது. இது இல்லாமல் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ரெண்டுக்குமே வந்து அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படிங்கிறது வரும். பர் குவார்ட்டருக்கு சில அமௌண்ட் அப்படிங்கிறத சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் எனக்கு வேணாம், அதுவும் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அடிஷனல் 999 ஒன் டைம் பே பண்ணீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ, நோ அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்மியான சார்ஜஸ்ல இந்த மாதிரி ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஆஃபர் பண்றது இவங்க மட்டும் தான், இன்ஸ்டாக் மட்டும் தான். நீங்க வந்து ஒரு பிகினரா இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு இன்டர்மீடியட் பர்சனா இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு லாங் டர்ம்ல வந்து ஸ்டாக் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ட்ரேடிங் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். நீங்க நிறைய அமௌண்ட்டை வந்து இந்த மாதிரி ப்ரோக்கரேஜ் நீங்க சேவ் பண்ண முடியும். நீங்க ஒரு 100 rupees 200 rupeesலாம் ஸ்டாக் வாங்குறீங்க அப்படிங்கும்போது ஒவ்வொரு தடவை வாங்கும்போது விற்கும் போதும் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ்ல 20 rupees 15 rupees 10 rupees அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க ஓவராலா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்த மாதிரி இருக்கும், ஆனா ப்ராஃபிட்டா இருக்காது. ஏன்னா அது மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ்லேயே போயிடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க நெட்ல சேவ் பண்ண முடியும். ஸோ இஃப் யூ ஆர் கம்ப்ளீட் பிகினர் ஜஸ்ட் கோ வித் எம்ஸ்டாக். தட்ஸ் a very good platform. ஓகே, இது மட்டும் தான் அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை தாண்டி நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. MTF. ஸோ சிம்பிளா நீங்க வந்து உங்ககிட்ட ஒரு 1 lakh தான் இருக்கு, இப்போ இந்த ஸ்டாக் நான் 2 lakh வாங்கியிருந்தேன் அப்படின்னா நிறைய ப்ராஃபிட் வரும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இவங்க கிட்ட நீங்க இந்த ஒரு MTF மூலமா அந்த 2 lakh ஸ்டாக் வாங்கி ட்ரேட் மட்டும் இல்ல ஹோல்டும் பண்ண முடியும். அதுக்கு பர் இயர்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஒரு கம்மியான இன்ட்ரெஸ்ட் இவங்க வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து வெப்சைட்ல இருக்கு, நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த எம்ஸ்டாக் அப்படின்னு சொன்னோன்னே இந்த நேம் வந்து புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்படுவீங்க. பட் எம்ஸ்டாக் இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி நியூ டு திஸ் பிளாட்ஃபார்ம். மிராய் ஆசட் அப்படிங்கிற நேம் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல அரௌண்ட் 15 years இருந்துட்டு இருக்காங்க. அவங்க கிரியேட் பண்ண பிளாட்ஃபார்ம் இந்த எம்ஸ்டாக் அப்படிங்கிறது. இந்த பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. லைக் 1 click ஆர்டர் எக்ஸிகியூஷன், 1 click ஆர்டர் பிளேஸ்மெண்ட் அண்ட் வாய்ஸ் சர்ச் மூலமாவே அந்த ஸ்டாக் நேம் வந்து நீங்க சொல்லி அந்த ஸ்டாக்கை ஃபைண்ட் பண்ணலாம். அண்ட் ப்ரீ டிசைன் இன்டெக்ஸ் பேஸ்கெட்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இவங்க பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. அண்ட் இந்த அப்ளிகேஷன் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கனால யூ கேன் ஈஸிலி பை ஸ்டாக் அண்ட் MTF இந்த ஆப்ஷன் எல்லாமே நீங்க ஈஸியா யூஸ் பண்ண முடியும்.
ஓகே, எம்ஸ்டாக் வந்து ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான பிளாட்ஃபார்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட் மீ ஷோ சம் நம்பர்ஸ். இவங்களுடைய லாஸ்ட் 1 year அச்சீவ்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டேர்ன் ஓவர் வந்துட்டு 5,35,000 ப்ளஸ் க்ரோர் வந்துட்டு இவங்க டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. எம்டிஎஃப் ஆப்ஷனில் புக் பண்ணியிருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,300+ க்ரோர் வந்துட்டு இவங்க புக் பண்ணியிருக்காங்க எம்டிஎஃப் மூலமாக அவங்க கஸ்டமர்ஸ் எல்லாமே. அண்ட் ட்ரேட்ஸ் வந்துட்டு அரௌண்ட் 49 crores ட்ரேட்ஸ் வந்து நடந்திருக்கு எம்ஸ்டாக் மூலமாக லாஸ்ட் 1 yearல மட்டும். அண்ட் ஓவராலாக இவங்க பண்ண கேல்குலேஷன்ல இவங்க கஸ்டமர்ஸ் வந்து சேவ் பண்ண ப்ரோக்கரேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 145 crores கிட்ட சேவ் பண்ணிக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆப் ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா 4 star வாங்கியிருக்கு. அண்ட் ரீட்டைல் கிளைண்ட் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 4,500 crores வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சவுண்ட்ஸ் கிரேட், ரைட்? ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா அது ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஜஸ்ட் கோ அண்ட் செக் அவுட். ஓகே, இப்போ வந்து நம்ம லெவல்ஸ் பற்றி பேசுவோம். ஓகே, இந்த லெவல்ஸ் வந்து நான் 4 பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல், லெவல் 2ல பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் லெவல், லெவல் 3ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் லெவல், அண்ட் லெவல் 4ல பார்த்தீங்கன்னா சூப்பர் எக்ஸ்பர்ட் லெவல். லெட் மீ ஸ்டார்ட் வித் லெவல் 1. லெவல் 1ல நான் வந்துட்டு இந்த டெஃபினேஷன் எல்லாமே வந்துட்டு என்னுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் கிரியேட் பண்ண விஷயம் தான். நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த லெவல்ஸ் நான் மேக் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கா? ஸோ நீங்க வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் அப்படிங்கிறீங்களா? அந்த மாதிரிலாம் கிடையாது. ஐ ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ், அதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ இந்த பேசிக் லெவல்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, உள்ள வந்ததுக்கு அப்புறம் யூ கேன் இன்வெஸ்ட் இன் 2 things. ஒன்று வந்து நிஃப்டி 50 அண்ட் தென் வந்து கோல்டு. ஸோ இதில் நீங்க எஸ்ஐபி மூலமா இன்வெஸ்ட் பண்ணலாம். எதனால நான் இந்த 2 விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, நிஃப்டியோடைய லாஸ்ட் 10 years ரிட்டர்ன்ஸ் ஆவரேஜா எடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 16% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. என்னதான் கொரோனால ஷேர் மார்க்கெட் வந்து அரௌண்ட் 25% கிட்ட டவுன் ஆனாலுமே நெக்ஸ்ட் இயர்லி ரெக்கவரி பார்த்தீங்கன்னா 24% ப்ராஃபிட்ல இருந்திருக்கு. யாராவது அந்த ஒரு டவுன் சைட்ல அந்த 2020 மார்ச் ஏப்ரல் அந்த சைட்ல அந்த டைம்ல வந்துட்டு டவுன் ஆயிருக்கப்ப கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு 10 ஸ்டாக் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க போர்ட்ஃபோலியோ இப்போ கன்ஃபார்மா வெயின்ல இருந்திருக்கும். ஏன்னா இப்போ மார்க்கெட் ஆல் டைம் ஹைல இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க லாஸ்ட் ஒரு 10 years டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா சில இயர்ஸ் வந்து மைனஸ்ல போயிருக்கு, சில இயர்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவா பிளஸ்ல இருக்கு. பட் ஓவராலா 10 years ஒரு ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 16% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. லைக் எவ்ரி இயர் உங்களுக்கு வந்து அமௌண்ட் 16% ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும். நீ ஃபிக்ஸட் டெபாசிட் எடுத்து போய் போட்டீங்கன்னா இட்ஸ் லைக் 7%, 7.5% வந்தாலே இப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட்ல குட். அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கோல்டு வந்துட்டு லாஸ்ட் ஒரு 10 year டேட்டாவை எடுத்து அந்த 10 yearல எவ்வளவு வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 9% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதுக்கு நான் வந்து நிஃப்டில இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். நான் ஏன் ப்ரோ கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்? ஸோ நிஃப்டில எனக்கு 16% வருது, நான் அதை வந்து எஸ்ஐபி போட்டேன் அப்படின்னா கேட்ட பிக் ரிட்டர்ன்ஸ், ரைட்? நான் வந்து கோல்ட்ல ஏன் இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் லைக் நாட் கம்ப்ளீட்லி ரிவர்ஸா ஒர்க் ஆகும் சொல்ல முடியாது. பட் சம்டைம்ஸ் இட்ஸ் ஒர்க் ரிவர்ஸ். அண்ட் அந்த ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 2020 எடுத்துப்போம். 2020ல நிஃப்டி பாத்தீங்கன்னா ஒரு 3-4 monthsக்கு ரொம்பவே டவுன் ஆகி 25% கிட்ட டவுன் ஆயிருந்துச்சு. அந்த ஒரு சுச்சுவேஷன்ல கோல்டு பாத்தீங்கன்னா நிறையவே பூம் ஆயிட்டு இருந்துச்சு. 2020 ரிட்டர்ன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா கோல்டு அரௌண்ட் 28% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த மாதிரி மார்க்கெட் மொத்தமா டவுன் ஆகும்போது கோல்டு வந்து ரிவர்ஸ்ல வந்து ஒர்க் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அப்போ உங்க போர்ட்ஃபோலியோ ஸ்டேபிளா ஓரளவுக்கு லாஸை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த கோல்டு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ரெண்டுத்தையுமே வாட்ச் பண்ணலாம். கோல்ட் அண்ட் நிஃப்டி ரெண்டுத்தையுமே வாட்ச் பண்ணி அது பேரலா நீங்க வந்து ப்ராப்பரா எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா you can definitely make a very much better return when compared to fixed deposit and all those bonds kind of stuff. I mean trustworthy bonds. And இதுல ஆட் பண்ண எனக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கும்போது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியே நம்ம நிஃப்டியோட இண்டெக்ஸை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டாக வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி டார்கெட் வச்சிருக்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாம சிம்பிளா நீங்க வந்து நிஃப்டிலே இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ், ரைட்? எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா எஸ்ஐபில இந்த ஒரு சேஞ்ச் பண்ணா பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்ன சேஞ்ச்னு பாத்தீங்கன்னா, நீங்க மந்த்லி 1ஆம் தேதி தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை தூக்கி போட்டு அந்த மந்த்லி 1ஆம் தேதி உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல நீங்க எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாலும் ஈவன் எம்ஸ்டாக் யூஸ் பண்ணாலுமே அந்த அக்கௌண்ட்ல ஒரு அமௌண்ட்டை நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். லைக் வந்து இந்த மந்த் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு அந்த 10,000 நீங்க அமௌண்ட்ல அந்த அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு உங்க பேங்க் அக்கௌண்ட்ல டிமேட் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல நீங்க ஸ்டாக்கை வாங்கக்கூடாது. லைக் அப்படியே ஹோல்ட் பண்ணிருக்கணும். லைக் நிஃப்டி வந்து எப்போ கீழே இறங்குதோ அந்த ஒரு சுச்சுவேஷன்ல வாங்கணும். இது எப்படி இறங்குது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிம்பிளா ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு அதுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நீங்க யூடியூப்ல பார்க்கலாம், இல்ல கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே பார்த்து நிஃப்டி எப்போ இறங்குது நீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டுமே அந்த கிராஃப்ல கீழே இறங்கும் போது ஒரு பாட்டமை டச் பண்ணிருக்கு, இது வந்து ஒரு லோ வேல்யூ இருக்கு அப்படிங்கும்போது அந்த இடத்துல நீங்க வாங்கிட்டே வந்தீங்கன்னா நீங்க இந்த 16% இல்ல அதை தாண்டி ஒரு ரிட்டர்ன்ஸ் நீங்க எடுக்க முடியும். இந்த ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணி மட்டுமே லாஸ்ட் இயர்ல அரௌண்ட் 20-25% ரிட்டர்ன்ஸ் இருந்தா நிஃப்டில மட்டுமே. ஸோ இட்ஸ் ஒர்க்ஸ் வெரி வெல். இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து நீங்க தப்பான இடத்துல பை பண்ணி நீங்க அதுக்கப்புறமும் வந்துட்டு நிஃப்டி கீழே இறங்குது அப்படின்னா தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஃபைன். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் கம்ப்ளீட்லி ஃபைன். நான் வந்து எடுத்தோம் ப்ராப்பரா வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது.
இட்ஸ் டேக்ஸ் டைம். பட் நீங்க மந்த் ஃபர்ஸ்ட் வாங்குறீங்க, அப்போ வந்து டாப் ஹைல இருக்கு அப்போ வாங்குறீங்க அப்படின்னா அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கீழே இறங்கும்போது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா தட்ஸ் பெஸ்ட், ரைட்? வி கேன் கம்பேர் தட், நாட் லைக் ஃபிக்ஸிங் திங்ஸ், விச் இஸ் கம்பேர். அப்படி பார்க்கும்போது இட்ஸ் அ பெஸ்ட் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தாட் என்ன வரும்னா, சில சமயம் வந்துட்டு நீங்க ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 3000 4000 வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, லாஸ் ஆயிடுச்சு நான் அப்படியே செல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் ஷேர் மார்க்கெட்ல. பட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணலாம், இந்த மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா கிராஷ் எனக்கு வந்து 50% 60% லாஸ் ஆயிடாது, 10 years போட்டு வச்சாலுமே எனக்கு லாஸ்ட் தான் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் நீங்க உங்களுக்கு இருக்க வேணாம். நீங்க ஸ்ட்ராங்கா வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம். நிஃப்டி இஸ் லைக் ஸ்டாக் மாதிரி இல்லாம இட்ஸ் ஹேவ் சம் பொட்டன்ஷியல், மோர் பொட்டன்ஷியல் தன் ஸ்டாக். ஸோ நிஃப்டி அப்படிங்கிறது இட்ஸ் பிளேயிங் a மேஜர் ரோல் இன் ஜிடிபி. அதனால வந்து அவ்வளோ சீக்கிரம் அப்படியே டவுன் ஆகி கிராஷ் ஆகி கீழே போட்டுக்கலாம் சான்சஸ் ரொம்ப கம்மி தான் அண்ட் கம்பேர் டு ஸ்டாக்ஸ். அதனால இந்த இடத்துல நீங்க வந்து ஸ்ட்ராங்கா ட்ரஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். எனக்கு வந்து டவுன் ஆயிடும், நான் வந்து விற்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை அப்படியே தூக்கி போட்டு இறங்குச்சுன்னா ஐம் கோயிங் டு பை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நீங்க வந்து கிரியேட் பண்ணீங்கன்னா இட் கிவ்ஸ் பெட்டர் ரிட்டர்ன். மோரல் ஆஃப் த ஸ்டோரி, trust Nifty and gold, then go for stocks. Level 2, as I said, intermediate level, dividend based stocks. நீங்க வந்து ஸ்டாக் பிக் பண்ணும்போது ஏதோ ஒரு ஸ்டாக் வந்து நல்ல ஒரு வேல்யூல இருந்துட்டு இருக்கு, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு, லாஸ்ட் இயர் வந்து ஒரு 20% கொடுத்துருக்கு, ஸோ லாஸ்ட் 3 years 20% கொடுத்துருக்கு, இந்த இயர் வந்து 20% கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி பை பண்ணாம பிளைண்டா வந்து பை பண்ணாம அதுல இன்னொரு விஷயம் நீங்க ஆட் பண்ணலாம், லைக் வந்து டிவிடெண்ட் பேஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்கேஸ் இந்த ஸ்டாக் ஒரு 1 or 2 years வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒழுங்கா பண்ணல, டவுன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இஃப் தே கிவ் கண்டினியூஸ் டிவிடெண்ட்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ரிட்டர்ன் அப்படின்னு வந்துட்டு இருக்கும். லைக் வந்து 3% per year கொடுக்குறாங்க, 4% per year கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்க 1 lakh அட்லீஸ்ட் 3% 4% உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இருக்கும். இட்ஸ் லைக் நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட்ல சும்மா அமௌண்ட்டை போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்ல அதுவும் வந்து 3% ஆவரேஜா கொடுப்பாங்க. யூ கேன் திங்க் லைக் தட், இட்ஸ் ஆல் ஃபார் யுவர் மைண்ட் செட். ஸோ இந்த டிவிடெண்ட் பேஸ் பண்ண ஸ்டாக்ஸ் நீங்க எப்படி பிக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐ ஜஸ்ட் ஆட் அ லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இஃப் யூ வாண்ட், go and watch the video. And it's completely for intermediate person. You can start with the level 1 and then go level 2. Level 3, stocks. So இந்த ஸ்டாக்ஸ் எதை மென்ஷன் பண்றேன்னா, லைக் அது டிவிடெண்ட் கொடுக்கலனாலுமே ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸே நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கும்போது அது கிராஷ் ஆகுறது அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டி கம்பேர் டு அதர் ஸ்டாக்ஸோட கம்மியா இருக்கும். ரிட்டர்ன்ஸும் அட் த சேம் டைம் வந்து கம்மியாக தான் கொடுத்துட்டு இருக்கோம். உங்க போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஸ்டாக், ஹவு டு அனலைஸ் ஸ்டாக், ஹவு டு டூ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ், எந்த ஒரு டைம்ல ப்ராப்பராக பை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த ஸ்டாக்கை பேஸ் பண்ணி என்ன நியூஸ் வந்துட்டு இருக்கு, நிறைய நியூஸஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் வந்து அஃபெக்ட் பண்ணும். லைக் வந்து பட்ஜெட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்டை பேஸ் பண்ணி ஸ்டாக் வந்து நிறைய ஃப்ளக்சுவேட் ஆகும். அதை பத்தி நீங்க ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னா then you go and buy a stock, but start with large cap stocks, even okay with mid cap stocks, but don't go penny stocks. Level 4, penny stocks. Penny stocks அப்படின்னா இது வந்து அதர் கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்ற ஒரு penny stock அப்படிங்கிறது இட்ஸ் லைக் டாலரோட கம்மியான பிரைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா தட்ஸ் தே கால் as a penny stock. ஸோ நம்மளோட ஆவரேஜ்ல ஒரு 150 rupees அது கீழே இருக்கு அப்படின்னா we can call like a penny stock. இந்த மாதிரி கம்மி பிரைஸ்ல இருக்கிற ஸ்டாக் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது அதிகமான பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஈஸியா ஒரு 100% 200% ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கொண்டு போயிடும். அட் த சேம் டைம் வந்து ஈஸியா 50% லாஸ் இல்லை வந்து 40% லாஸ், 80% லாஸ் கூட கொண்டு போகிற சான்சஸ் இருக்கு. அதனால இந்த ஒரு ஸ்டாக்கை நீங்க பை பண்றதுக்கு முன்னாடி யூ ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் ஸ்கில் டு இன்வெஸ்ட் இன் ஷேர் மார்க்கெட். இதை நான் எப்போ திங்க் பண்ற விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டாக் வந்து ஒரு 30 rupeesல தான் இருக்குது. அது வந்து லாஸ்ட் மந்த்ல பாத்தீங்கன்னா 25 rupees இருந்துச்சு. இப்போ ஒரு 5 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு வித்தின் 1 or 2 months எனக்கு வந்துட்டு ஒரு 1,30,000 40,000 வந்திருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 2-3 months அது வந்துட்டு ஒரு மைனஸ் ஒரு 30,000 40,000 போயிடும். ஸோ எனக்கு ஷேர் மார்க்கெட் செட் ஆகல அப்படின்னு சொல்லி வெளில வந்துருவாங்க. ஸோ இந்த பெனி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு பர்சன் வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்து நல்லா மூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்காக நான் பை பண்றேன் அப்படிலாம் பை பண்ணவே கூடாது. யூ ஷுட் அனலைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா you can get better returns. But அதுக்கு முன்னாடி start with level 1, go level 2, level 3 and then reach the level 4. ஸோ இந்த விஷயத்துல தான் நான் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்டிங் ஷேர் மார்க்கெட்ல கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஷேர் மார்க்கெட் இஸ் பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் டு க்ரோ யுவர் மணி. பட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. வாட் எவர் பிளாட்ஃபார்ம் இட் இஸ், வாட் எவர் mutual funds, whatever it is, just understand the concept, understand what they're doing and then go and invest. Just blind down the person சொன்னாங்க இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா you may have high chance to lose your money.
ஸோ தட்ஸ் இட். இந்த விஷயத்தை வந்து அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ண அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீச் பண்ணலாம் abhinofficial2020. அண்ட் நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக எம்ஸ்டா அக்கௌண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். தட்ஸ் அ வெரி குட் பிளாட்ஃபார்ம். அது ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜஸ்ட் கோ அண்ட் செக் அவுட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Thanks for you. Bye. Investments in securities markets are subject to market risks. Read all the related documents carefully before investing.